ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 6 சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 4 சார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்டூ குரூப்ஸ். ஓகே, இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்னா என்ன? A thing that can be seen and touched is called an object. ஒரு பொருள் அதை நீங்கள் பார்க்கவோ இல்லை தொடவோ முடியும் அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே ஒரு பொருள். ஓகே, மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன? தி மேட்டர் ஆஃப் விச் an object is made is called மெட்டீரியல். ஒரு பொருள் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் அங்கே தேவைப்படுதோ அதுதான் நம்ம மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பென் எடுத்துக்கங்க. இந்த பென்னை உருவாக்குறதுக்கு இங்க், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப், இந்த மாதிரி டிப், இது எல்லாமே தேவை. ஸோ இந்த திங்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்டீரியல். கிளியர் ஆகிடுச்சா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? The sorting of objects into groups with each group having its own characteristics, properties is called classification of objects. Classification of object அப்படின்னா பொருளை வகைப்படுத்துறதுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு டைமண்ட் எடுத்துங்க. டைமண்ட் ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த டைமண்ட்னால நம்ம நகைகளை செஞ்சுக்க முடியும். அதே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன்னால் நம்ம ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிக்க முடியும். மற்ற குஷன்ஸ், இந்த மாதிரி பெட், இதுக்கெல்லாம் காட்டன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காட்டன் பார்த்திங்கன்னா சாஃப்டான லிஸ்ட்டில் வருது. டைமண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அண்ட் சப்ஸ்டன்சஸில் வருது. அதுதான் இங்கே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். தனியாக அவங்க குரூப்போட ஒத்து போகிறது, கேரக்டரிஸ்டிக்கும் சரி, ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் சரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், பேசிக் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு வகைப்படும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். உயிருள்ள பொருட்கள், அதே மாதிரி உயிர் இல்லாத பொருட்கள். ஸோ உயிருள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 குரூப்ஸ். இந்த மாதிரி லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு வகைப்படும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ உயிருள்ள பொருள் ரெண்டு வகைப்படுது. என்ன? பிளான்ட்டும் அனிமலாக பிரியுது. அதே உயிர் இல்லாத பொருள் எப்படி பிரியுதுன்னு பார்க்கலாம். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு மெனி குரூப்ஸ். ஸோ இங்கே உயிரில்லாத பொருள் 1 2 கிடையாது, மெனி குரூப்ஸில் இதை பிரிக்க முடியும். எந்த பேசிஸ்லன்னு பாருங்கள். ஆன் தி பேசிஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், யூஸ், அப்பியரன்ஸ் அண்ட் ஷேப். அந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் உருவான மெட்டீரியலை வச்சு, அதோட பயன்களை வச்சு, அதோட உருவத்தை வச்சு, அதோட ஷேப்பை வச்சு இங்கே மாறுபடுது. லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்துங்க. டாக், ரோஸ், ட்ரீ அண்ட் ஹென். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிருள்ள ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள். ஓகே, லிவிங் ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள். இப்போ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க. டேபிள், சேர், டாய், க்ளோத்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு உங்களுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கிளாஸிஃபைட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஷின் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அவங்க ஒன் வேர்டில் கேட்டாலும் சரி, எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸில் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சார்ட்டிங். சார்ட்டிங்னா என்ன? த சிந்தட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சர்டெயின் சிமிலாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரென்சஸ் இஸ் கால்ட் சார்ட்டிங். சார்ட்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். இப்போது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட தனித்தன்மை என்ன, ஒற்றுமை என்ன, அதே மாதிரி வேறுபாடுகள் என்ன, இது எல்லாம் பார்த்து தான் வகைப்படுத்தி வைக்கிறது. ஸோ ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பெட்டு இருக்கும், சேர் இருக்கும், சோஃபாஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தால் ஆனக்கூடிய பொருட்கள். ஸோ அதே மாதிரி இப்போ பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் ஆன பாத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் காப்பரால் ஆன பாத்திரங்கள் இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு உருவாக்கின பொருள்களும் இருக்கும். ஸோ அந்தந்த பொருள் அதோட ஒற்றுத்தன்மையும் அதே மாதிரி வேறுபாடுகள் கொண்டு தான் இருந்ததுன்னா அதுதான் நம்ம வகைப்படுத்தி வச்சாதான் அதுதான் சார்ட்டிங்னு சொல்கிறது. திங்ஸ் கேன் பி குரூப்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி மெட்டீரியல் தே ஆர் மேட் அப். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களை பேசிஸாக வச்சு அந்த பொருளை வகைப்படுத்தி வைக்க முடியும். அதுதான் செகண்ட் பாயிண்ட் இதில் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். அப்பியரன்ஸ். ஓகே, அப்பியரன்ஸ் அப்படின்னா என்ன? மெட்டீரியல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தே லுக் ஆர் அப்பியர். ஓகே, ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள்
அதோட தோற்றத்தை வச்சியோ வேறுபடுது இல்லை கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அதுதான் வந்து அப்பியரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னா லஸ்டரஸ் அண்ட் நான் லஸ்டரஸ் அப்படின்னா என்ன? இதை வந்து ரெண்டாக நான் வந்து பிரித்து ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சம் மெட்டீரியல்ஸ் ஆர் ஷைனி ஆர் லஸ்டரஸ் இன் அப்பியரன்ஸ். ஆல் மெட்டல்ஸ் ஆர் லஸ்டரஸ். சம் ஆர் மோர் அண்ட் சம் ஆர் லெஸ். எந்த ஒரு பொருள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கோ இல்லை நல்ல அதோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கோ அதுதான் வந்து லஸ்டரஸ் மெட்டீரியல். ஓகே, some materials are non-lustrous or non-shiny or appear dull because of the actions of air and moisture. இப்போ ஒரு பொருள்னால் பார்க்குறதுக்கு பளபளப்புன்னு இல்லை, டல்னஸாக இருக்குது, அதோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே நல்லா இல்லை, கொஞ்சம் மங்கலாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நான் லஸ்டரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா காற்றுல இருக்க ஈரப்பதம் இல்லை காற்றோட அந்த ரியாக்ஷனால் அந்த பொருளோட குவாலிட்டி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குறையிறதுனால தான் இந்த மாதிரி அங்கே சேஞ்சஸ் வருது. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துங்க. லஸ்டரஸோட எக்ஸாம்பிள் வந்து கோல்டு, சில்வர், காப்பர், அயர்ன், அதுக்கப்புறம் அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிராஸ் அண்ட் டைமண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லஸ்டரஸோட எக்ஸாம்பிள். ஏன்னா பார்க்கவே பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும், பிரைட்னஸாகவும் இருக்கும். ஓகே, நான் லஸ்டரஸோடது எக்ஸாம்பிள் பாருங்கள். பேப்பர், வுட், சாக், காட்டன், பிளாஸ்டிக், ரப்பர், கார்ட்போர்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லஸ்டரஸோட எக்ஸாம்பிள். ஏன்னா பார்க்க இது வந்து கொஞ்சம் நான் ஷைனிங்காக இருக்கும், டல்னஸாக இருக்கிறதுனால நான் லஸ்டரோட எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே. கிளியர் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹார்ட்னஸ். இப்போது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம வந்து பிரிக்கிறதோ இல்லை வேறுபடுறதோ எதை வச்சு அப்படின்னா ஹார்ட்னஸை வச்சு, அந்த பொருளோட தன்மையை வச்சு தான். அது சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா, இந்த மாதிரி அதோட தரத்தை வச்சு தான் நம்ம வந்து பிரித்து வைப்போம். கீழே அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். சாஃப்ட். தி மெட்டீரியல்ஸ் தட் கேன் பி கம்ப்ரெஸ்ட் ஆர் கால்ட் சாஃப்ட். இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை வந்து நம்ம ஈஸியாக உடைக்க முடியும் இல்லை கம்ப்ரெஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல். லைக் காட்டன், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச். காட்டனும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரஷ் பண்ணாலோ இல்லை ப்ரெஸ் பண்ணாலோ பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் ஆகி அடங்கி இருக்கிறது. அதே ஹார்டாக பாருங்கள். த மெட்டீரியல்ஸ் தட் கேன் நாட் பி கம்ப்ரெஸ்ட் ஆர் கால்ட் ஹார்ட். மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஈஸியாக கம்ப்ரெஸ்ட் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து ஹார்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் மெட்டல். மெட்டல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸான மஷின்ஸை வச்சு தான் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, அதனால அது வந்து ஹார்ட் மெட்டீரியல்ஸில் வந்து வரும். டெக்ஸ்சர் வந்து என்னன்னு பார்த்துங்க. த ஃபீல் அண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் எனி மெட்டீரியல். ஒரு டெக்ஸ்சர் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். லைக் இந்த ஒரு பென் இருக்குங்க, இந்த பென்னு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்குது, நம்ம ஃபீல் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டாக இல்லை ஹார்டாக இந்த மாதிரி தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர்னு சொல்கிறது. கிளியர்? நெக்ஸ்ட்டு சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள். சாலிபிள்னா என்ன, இன்சாலிபிள்னா என்ன கீழே பார்த்துக்கலாம். சப்ஸ்டன்சஸ் தட் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர் ஆர் கால்டு சாலிபிள் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுகரும் சால்ட். இப்போ நீங்கள் தண்ணியில் வந்து சுகரையோ இல்லை சால்ட்டையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும், கரைஞ்சி போயிடும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிபிள் சப்ஸ்டன்ஸில் வரும். அதே பாருங்கள், substances that do not dissolve in water are called insoluble substances. ஸோ தண்ணியில் வந்து கரையாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து insoluble substances. ஓகே, சாண்டு, சாக் பவுடர், ஆயில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் அவ்வளோ சீக்கிரமாக கரையாது, அதனால அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால இது என்ன ஆகும் அப்படின்னா இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸில் வரும். சாண்டு பார்த்திங்கன்னா அடியில் போய் தங்கிடும். சாண்டு பாருங்கள், மணல் வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகாது, அடியில் போய் அப்படியே தங்கிடும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிசிபிள் அண்ட் இம்மிசிபிள். மிசிபிள் அண்ட் இம்மிசிபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். லிக்விட்ஸ் தட் மிக்ஸ் வெல் வித் ஒன் another ஆர் கால்ட் மிசிபிள். ஒரு லிக்விடான ஒரு ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மில்க் அண்ட் வாட்டர். ஸோ பாலும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லாவே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா மிசிபிள். கிளியர்? இம்மிசிபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க.
liquids that do not mix with one another are called immiscible. ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் immiscible. ஸோ ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அது மிசிபிள், ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது immiscible. எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் ஆயில். நீங்களே இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது வந்து தண்ணி எடுத்துக்கங்க ஒரு பவுலில், அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது, ஆயில் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் மே ஃப்ளோட் ஆர் சிங்க் இன் வாட்டர். ஸோ எந்த பொருள் வந்து தண்ணியில் வந்து மிதக்கும், எந்த பொருள் வந்து கீழே அடியில் போய் தங்கிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் விச் சிங்க்ஸ் இன் வாட்டர் இன் டென்சர் தென் வாட்டர். ஸோ ஒரு பொருள் வந்து தண்ணியில் வந்து சிங்க் ஆகுது இந்த சென்ஸ் கீழே வந்து அடியில் போய் தங்கிடுது அப்படின்னா அது வந்து தண்ணியோட அந்த பொருளோட வெயிட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டோன் த்ரோன் இன்டு பாண்ட். இப்போ ஒரு நம்ம கல்லை வந்து ஒரு தண்ணியிலையோ இல்லை குளத்துலையோ நம்ம தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அந்த கல் வந்து ஃப்ளோட் ஆகாமல் அடியில் போய் தங்கிடும். ஸோ அந்த கல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கிளியர்? ஸோ வெயிட்டான எந்த ஒரு பொருள் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் ஆகாது, அடியில் போய் தங்கிடும். Materials which floats on water is less dense than water. ஸோ எந்த ஒரு பொருள் வந்து தண்ணியில் மேலே மிதக்குதோ அந்த பொருள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட வெயிட் டென்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் வந்து அடியில் போய் தங்கிடும். அந்த பொருளோட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து மேலேயே ஃப்ளோட் ஆகி நிற்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், லீவ்ஸ் ஃபாலன் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் பாண்ட். இப்போ நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம், குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இலைங்கெல்லாம் மிதந்துட்டுருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த லீவ்ஸில் வந்து டென்சிட்டி கிடையாது. ஸோ லோ டென்சிட்டினால் அது வந்து மேலே மிதந்துட்டே தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம், டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம். டென்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருளோட அடர்த்தியை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போலாம் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் எவ்வளோ வந்து தண்ணியை ஃபில் பண்ண முடியும், அந்த ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கொள்ளளவு. அதுதான் உங்களுக்கு இங்கிலீஷில் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரத்தோட அடர்த்தி, அந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பொருளோட அடர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்சிட்டி. அந்த பொருளுக்கு உள்ளே இருக்க அந்த தண்ணி, அந்த திரவ பொருள், அந்த லிக்விடான இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொள்ளளவு. அதுதான் உங்களுக்கு வந்து வால்யூம். ஓகே, கிளியருங்களா? ஸோ டென்சிட்டி புரிஞ்சிச்சு, வால்யூம் புரிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ். அந்த பொருளோட அளவு எவ்வளோ நீங்கள் அதில் போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மாஸ். கிளியர்? ஸோ இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து டென்சிட்டி வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர். அதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது, நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். டென்சிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. அதே உங்களுக்கு வந்து டென்சிட்டியோட யூனிட் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து யூனிட் ஃபார்முலா. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். Those substance or materials through which things can be seen easily are called transparent. Example, glass and water. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை எந்த ஒரு மெட்டீரியலால் நம்மளால் பார்க்க முடியுதோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், translucent. The materials through which objects can be seen but not clearly are called translucent. Example, colored glass and oiled paper. இப்போ நம்மளால் ஒரு பொருளை வச்சு பார்க்க முடியும், ஆனால் கிளியராக பார்க்க முடியாது அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்லூசன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் கிளாஸால் நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது, ஆயில் பேப்பராலேயும் நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒப்பேக். த மெட்டீரியல்ஸ் த்ரூ விச் யூ கான்ட் ஏபிள் டு see ஆர் கால்ட் ஒப்பேக். எந்த ஒரு மெட்டீரியல் த்ரூ நம்மளால் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பார்க்க முடியலையோ அதுதான் நம்ம வந்து ஒப்பேக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டோன் அண்ட் வுட். இப்போ நம்ம வந்து கல்லை வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு பார்க்கும்போது கல்லுக்கு அந்த சைடு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. அதே மாதிரி வுட்டுக்கு பின்னாடி நம்மளால் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஸோ பார்க்க முடியாதது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒப்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விசிபிலிட்டியில் உங்களுக்கு இந்த மூணுமே வரும். கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் 4ஓட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து இதில் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஆகுது. இதோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டே கனெக்டட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.